கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நாம் சின்ன வயசில் நிறைய கதைகள் பாடங்கள் படிச்சிருப்போம். அப்படி படித்த கதைகள் பாடங்களில் ஒரு சில நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அது மாதிரி என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். இந்த குறளோட அர்த்தம்னு என்னோடய கிளாஸ் டீச்சர் எனக்கு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாம் நல்ல விஷயங்கள், கதைகள், கவிதைகளை நம்ம காதால் கேட்கும்போது நமக்கு பசி கூட எடுக்காதாம். அப்படிப்பட்ட காதுக்கு உணவளிக்க இந்த கதையை கேளுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாவல் காயத்ரி கல்யாணம். இதனை எழுதி வாசிப்பவர் சாந்திகா சிவகணேஷ். இவராவது ஓகே சொல்லணும் என்று நினைத்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருந்தால் MBA முடித்துவிட்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக அந்த டெக் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரியும் காயத்ரி. மஞ்சள் நிற சல்வாரில் மாநிறத்தில் பெரிய கண்களும் அழகிய உதடுகளும் செழிப்பான கன்னங்களுமாக அழகாக இருந்தால் அவள். காயத்ரி, உங்களை சார் கூப்பிடுறாங்க, உள்ளே போங்க என்றான் அசிஸ்டன்ட் மேனேஜர் சுரேஷ். இடைவரை நீண்டிருந்த அடர்த்தியான கூந்தலை பின்னுக்கு தள்ளியபடி எழுந்து மேனேஜர் ரூமுக்கு சென்றாள் காயத்ரி. மே கமின் சார் என்றபடி சென்றாள். எஸ் கமின் என்றார் மேனேஜர் தணிகாச்சலம். என்ன விஷயமா? சார், நான் கேட்ட பர்சனல் லோன் என்று இழுத்தாள். நான் மேலிடத்தில் பேசினேம்மா, 2 லட்சம் தான் சாங்ஷன் பண்ண முடியும், 10 லட்சம் முடியாதுமா என்றார் மேனேஜர். ஓகே சார் என்று விட்டு தன் இருக்கைக்கு சென்றால் ஏமாற்றமாக. ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க காயத்ரி? உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது என்றான் சுரேஷ். சொல்லுங்கள் சுரேஷ், நிஜமாகவே கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் மட்டும் மனசு வைக்கணும். எப்படி சொல்லுங்கள்? சுரேஷின் மாமனார் செல்வந்தர். சுரேஷின் மூலம் அந்த ஆஃபீஸில் சுரேஷின் மாமனார் வட்டிக்கு பணம் கொடுப்பது காயத்ரி கேள்விப்பட்டது தான். எனவே அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கவனித்தாள். சுரேஷ் அசடு வழிந்து கொண்டு, ஒரு அழகான இளம் பெண் நீங்கள், ஒரு அழகான இளம் ஆண் நான், உங்களுக்கு புரியலையா என்றவர் காயத்ரியின் தோள் மீது கை வைத்தான். அவ்வளவுதான். காயத்ரியின் கை சுரேஷின் கன்னத்தை பதம் பார்த்தது. அலுவலகம் ஆரம்பிக்க இன்னும் அரை மணி நேரம் இருந்ததனால் அலுவலகத்தில் வேறு யாரும் இதனை கவனிக்கவில்லை. அதுவே சுரேஷுக்கு ஆறுதலாக இருந்தது. எனினும் இவள் என்னை அடிப்பதா? இருக்கட்டும், பார்த்துக்கொள்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போது கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான். மாலை சோர்வாக வீட்டுக்குள் நுழைந்தாள் காயத்ரி. ஏமா இவ்வளோ லேட்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, சீக்கிரம் ரெடியாகு என்றார் காயத்ரியின் அம்மா சரளா. அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது தன்னை இன்று பெண் பார்க்க வருகிறார்கள் என்று. அவளுக்கு பெரிதாக ஆர்வம் இல்லாவிட்டாலும் பெற்றோர்களுக்காக தயாராகி சென்றாள். உடம்பை கழுவிக்கொண்டு ஒரு அழகான ஆரஞ்சு நிற காட்டன் சாரி அணிந்து தயாரானாள் அவள். 5 மணிக்கு வருவதாக சொன்ன மாப்பிள்ளை வீட்டார் 7 மணிக்கு பெற்றோர்களுடன் வந்தார். கூடவே தரகரும் வந்திருந்தார். சரளா காஃபி கலந்து எல்லோருக்கும் எடுத்து சென்றாள். சிறிது நேரம் சென்ற பின் காயத்ரி ஹாலுக்கு சென்று அங்கிருந்த ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தாள். நிமிர்ந்து எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தாள். மாப்பிள்ளை லட்சணமாக இருந்தான். அவன் அவளை பார்த்தான். நல்ல உயரத்தில் கலையான முகத்துடன், அதிக ஒப்பனை இல்லாமல் கழுத்தில் ஒரு சங்கிலியும் காதில் ஒரு ஜிமிக்கியுமாக புடவையில் அழகாக இருந்தாள் அவள். அவளை விழுங்கிடுவதைப் போல பார்த்தான் அவன். இவர்தான் மாப்பிள்ளை சுந்தர், பேங்க் மேனேஜர், 75,000 சம்பளம் என்றார் புரோக்கர். உங்ககிட்ட தனியாக பேசணும் என்றான் சுந்தர். காயத்ரியின் படுக்கையறையின் பால்கனியில் இருவரும் எதிரெதிரே நாற்காலியில் அமர்ந்தார்கள். காயத்ரி, நானே கேட்கணும்னு நினைத்தேன், நல்ல வேலை நீங்களே கேட்டுட்டீங்க, சொல்லுங்க என்றாள். அவன் அதற்கு, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்களே சொல்லுங்க. அவள், எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னோட சம்பளத்தை நான் என் வீட்டுக்கு கொடுக்கணும், அப்புறம் எனக்கு நகை எதுவும் போட எங்களால் முடியாது. அவன் இருந்த இடத்தை விட்டு எழுந்து விட்டான். என்ன, புரோக்கர் என்கிட்ட 50 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணுறதா சொன்னானே? உன்னை கல்யாணம் பண்ண முக்கியமான காரணம் உன்னோட சம்பளம் 30,000. என்ன சொல்கிற என்றான் அதிர்ச்சியாக. அவள் அமைதியாக நின்றாள். அவன், எனக்கு ஒரு பிளான் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ, நான், அப்பா, அம்மா எல்லாரும் இருக்க ஒரு வீடு வாங்குகிற பிளான் அது. இப்போது நாங்கள் வாழ்வது ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது நமக்கு பத்தாதுன்னு உனக்கும் சேர்த்து யோசிச்சு தான் இந்த பிளான். எனக்கு தெரியும், உங்கள் அப்பா வீட்டை விற்று கல்யாணம் பண்ணுற பிளானில் இருக்கிறார். அப்புறம் ஏன் முடியாது என்றான் குழப்பமாக. அப்போது எங்கள் அப்பா அம்மா என்றாள். அவங்க வாடகை வீட்டில் இருக்கட்டும்,
வாரம் ஒரு முறை நீ போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க ஆசையும் அதுதானே. அவள், எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க என்றாள். காயத்ரியின் தந்தை ஸ்ரீனிவாசன் வியாபாரத்துக்காக வீட்டின் மீது வாங்கிய கடன் வட்டி கட்ட முடியாமல் வளர்ந்து இப்போது வீட்டை விற்க வேண்டிய நிலையில் உள்ளார்கள். வீட்டின் மீது வாங்கிய 10 லட்சம் மேலும் வியாபாரத்தினால் வந்த நஷ்டம் என்று கடன் 15 லட்சத்தையும் தாண்டி இருந்தது. காயத்ரியின் சம்பளம் வீட்டு செலவிற்கே போதுமானதாக இருந்தது. அவளால் வட்டி கட்ட முடியவில்லை. கடன் கொடுத்த ராகவன் வீட்டை எழுதி தருமாறு கேட்டு மாதங்கள் கடந்து இப்போது 2 வார தவணையில் நிற்கிறது. அப்பா வீட்டை விற்று வரும் 50 லட்சம் பணத்தை கொண்டு கடனை அடைத்து ஒரே குழந்தையான பெண்ணின் திருமணத்தை நடத்த முடிவு எடுத்திருந்தார். இதை மகளிடம் கூறிய போது அவள் மறுத்தாள். வீடு இல்லைன்னா நீங்கள் எங்கே போவீங்க என்றாள். நாங்கள் வீடு விற்ற பணத்தில் கடனை அடைத்து விட்டு உன் கல்யாணத்தை முடித்து விட்டு வாடகை வீட்டில் இருப்போம் என்றார் தந்தை ஸ்ரீனிவாசன் உறுதியாக. தாய், அப்பா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறார், கேட்டு நடமா என்றார். ஆனால் தாய் தந்தை வீட்டை விற்றால் மனம் முடிந்து விடுவார்கள். எனவே அதை தடுத்து பெற்றோரை அவர்கள் சொந்த வீட்டிலேயே வாழ வைக்க எண்ணினாள். அதற்குத்தான் கடன் கேட்டு அலைந்து கொண்டு இருந்தாள். அன்று ஆஃபீஸில் அவள் வேலை செய்து கொண்டிருந்த போது மேனேஜர் அவளை அழைத்தார். அவள் அந்த அறைக்கு சென்றபோது, என்னால் உன் பிரச்சனையை தீர்க்க முடியாது, ஆனால் என்னோட நண்பன் தீர்க்க வாய்ப்பு இருக்கு. நாம் நாளைக்கு அவனை பூங்காவில் சந்திப்போம் என்றார். அவளுக்கு அவரை சந்திக்க ஆர்வமாக இருந்தது. மறுநாள் காலை ஞாயிறு 7:30 மணியளவில் பார்க் செல்ல வழக்கமான ஆட்டோ ஒன்றில் ஏறினாள். ஒரு வழியில் ஆட்டோ நின்றது. என்ன ஆச்சு அண்ணா என்றாள். வண்டியில் ஏதோ பிரச்சனை போல தெரியுது, கொஞ்சம் இருமா என்றான் ஆட்டோ ஓட்டுநர் செல்வம். அவள் இறங்கினாள். 7:30 மணி வெயிலும் இளம் காலை தென்றலும் சுகமாக வீச சற்று தொலைவில் சாலையோரம் உயர்கல்வி படிக்கும் வயதில் பெண்கள் 4 சிரித்து பேசிக்கொண்டு நடந்து சென்றனர். அப்போது செல்வம், கொஞ்சம் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நான் அந்த மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்துடுறேன், வண்டியில் பணம் இருக்கு, கொஞ்சம் வண்டி பக்கத்திலேயே இருமா, இதோ 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று ஓடினாள். அவள் அந்த பெண்கள் பக்கம் பார்வையை திருப்பினாள். அதில் ஒருத்தி சல்வாரும் ஷாலும் அணிந்து இருந்தாள். மற்றும் ஒருவரும் ஜீன்ஸ் குர்த்தா அணிந்திருந்தனர். அந்த ஞாயிறு காலை பொழுது அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. காற்றில் சல்வார் பெண்ணின் பின் குத்தி இருந்த ஷால் பறந்து கொண்டிருந்தது. மொத்தத்தில் சாலையை அந்த பெண்கள் வண்ணமயமாக்கி கொண்டிருந்தனர். அந்த சூழலை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் காயத்ரி. அப்போதுதான் அது நடந்தது. அந்த பெண்ணின் ஷாலை சைக்கிளோட்டி ஒருவன் பிடித்து இழுக்க ஷாலோடு சேர்ந்து அவள் சல்வாரும் முதுகுப்புறம் கிழிந்தது. காயத்ரி என்ன நடந்தது என புரிந்து கொள்ளும் முன்பே அங்கு ஜாகிங் செய்து கொண்டிருந்த ஒரு நெடிய இளைஞன் இவளுக்கு முதுகு காட்டி ஓடி சென்று அந்த சைக்கிளை தன் நீண்ட காலால் எட்டி உதைத்து அந்த சைக்கிள் ஓட்டியை கீழ்த்தள்ளினான். இதை பார்த்த காயத்ரி தன் ஷாலை எடுத்து அந்த பெண்ணிற்கு போர்த்தி விடலாம் என நினைக்கும் போதே பக்கத்தில் இருந்த பிளாட்ஃபார்ம் கடையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு நீண்ட துண்டை எடுத்து அந்த சல்வார் பெண்ணிற்கு போர்த்தி விட்டால் நெடியவன். பின் சைக்கிள் ஓட்டிய பையனை பிடித்து எழுப்பி நன்றாக 4 வைத்தான். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்றான் நெடியவன். அவன் பயந்து, சாரி அண்ணா, பசங்க பெட் கட்டினாங்கன்னு தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க அண்ணா என்றான் அடிவாங்கிய முதுகில் கை வைத்தபடி. எங்கடா அந்த பசங்க? ஓடிட்டாங்க அண்ணா என்றான் பையன் அழுதவாறு. பாத்தியா, உன்னை பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க. சரி வா, அதையே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லு என்றான் அவன் சட்டையை பிடித்தபடி. ஆனால் சல்வார் பெண் வேறு சொன்னாள். போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் அண்ணா, எங்களால் அலைய முடியாது என்றால் பயத்துடன். மற்ற 3 பெண்களும் அதையே கூற அந்த சைக்கிள் பையன், நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அண்ணா, ப்ளீஸ் உங்கள் காலில் வேணாலும் விழறேன் என்றான் அழுக்குரலில். என் காலில் வேண்டாம், அந்த பொண்ணு காலில் விழு. அவன் அவளை நோக்கி தரையில் விழுந்து, என்னை மன்னிச்சிடு, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் என்றான் கெஞ்சலாக. பின்னே சென்றவாறு அழுது கொண்டிருந்தாள் சல்வார் பெண். சரி போ, இனிமேலாவது ஒழுங்கா நட என்றான் நெடியவன் அவனை எச்சரிக்கும் குரலில். அவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். இவை யாவையும் வீடியோ செய்து கொண்டிருந்த ஒருவனின் மொபைலை பிடுங்கி வீடியோவை அழித்துவிட்டு அவன் கையில் திணித்தபடி, நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா என்றான் எரிச்சலுடன். அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, அதுக்குத்தான் பொண்ணுங்க ஷாலை காற்றுல பறக்க விடாமல் அடக்கமாக இருக்கணும் என்றால் அலட்சியமாக. இதை கேட்டுக்கொண்டு இருந்த காயத்ரிக்கு கோபம் வந்தது. இது மாதிரி பொம்பளைங்களால் தான் பல பெண்ணுங்களுக்கு பிரச்சனை என நினைத்தாள். அதையே நினைத்தவன் போல, ஏமா சப்போர்ட் பண்ண வேண்டிய நீங்களே இப்படி பேசுறீங்க என்றான் குறை கூறும் குரலில் நெடியவன். பின் அந்த சல்வார் பெண்ணை பக்கத்தில் இருக்கும் பெட்டி கடையின் பெஞ்சில் அமர செய்தான். அத்தியாயம் 2. அந்த பெண் அழுது கொண்டே இருக்க இவன் அந்த பெட்டி கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்து குடிக்க சொன்னான்.
அவள் அழுது கொண்டே இருந்தாள். மற்ற 3 பெண்களும் அவளை சமாதானம் செய்ய முயன்று தோட்டு கொண்டிருந்தனர். இவன் ஏமா அழற என்றான் கேள்வியாய். சல்வார் பெண், இப்படி பப்ளிக்கில் என்னோட ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சே என தேம்பி அழுதாள். இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, எல்லாம் அந்த பையனோட தப்பு. பயப்படாதே, அவன் இனி யாருக்கிட்டையும் இப்படி பண்ண மாட்டான். அவன் கண்ணில் ஒரு குற்ற உணர்ச்சியை நான் பார்த்தேன். நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா நாம் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் நாம் அவங்களுக்கு தரும் பதிலடி. நீ அவனுக்கு பதிலடி கொடுக்கணுமா வேண்டாமா என்றான் நெடியவன் கேள்வியாக. அவள் ஆமாம் என்றால் ஆறுதல் அடைந்தவளாகி. அப்போ இதை மட்டும் மறந்துட்டு ஹாப்பியாக எப்பவும் போல இரு என்று முடித்தான். இதை யாவையும் அவன் முதுகை பார்த்தே கவனித்து கொண்டிருந்த காயத்ரிக்கு முதன்முறையாக அவன் முகத்தை பார்க்க ஆர்வம் வந்தது. எனவே 2 அடி எடுத்து வைத்தாள். அதே நேரம் அவன் எவ்வளோ ஆச்சுங்க என்றான் கையை உயர்த்தி. அப்போது அவன் கை மோதிர விரலில் மின்னிய பச்சை கல் மோதிரமும் பக்கத்தில் இருந்த பெரிய மச்சமும் அவள் கண்ணில் பட்டது. மேலும் நடக்க முயல ஆட்டோவில் இருப்பதாக சொன்ன பணம் அவளை தயங்க செய்தது. அவன் நடைபாதை கடையை நோக்கி அந்த துண்டு எவ்வளவு என்றான். அவள் தயங்கிய அதே நேரம் ஆட்டோ ஓட்டி வந்து சேர்ந்தான். காயத்ரி ஆட்டோ ஓட்டி பக்கம் திரும்பினாள். அம்மா, மெக்கானிக் இல்லை, நான் வேற ஆட்டோ பார்க்குறேன் என்றான் சாலைப்புறம் திரும்பி. சரிங்க அண்ணா, நான் 1 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று கூறியபடி அந்த கடையை பார்த்தாள். அங்கு அவன் இல்லை. இவள் அங்கு சென்று பார்த்தாள். அந்த பெண்கள் நடந்து கொண்டிருந்தனர். அந்த செல்வார் பெண்ணிடம் ஆர் யூ ஓகே என்றாள் காயத்ரி. அவள் யா ஐ எம் ஓகே என்றாள் செல்வார் பெண். ஆட்டோ சத்தம் கேட்டு திரும்பியவள் வேறு ஒரு ஆட்டோவை பார்த்தாள். ஆட்டோ ஓட்டி வாங்க ஆட்டோ கிடைச்சிடுச்சு என்றான். மணிக்கட்டை திருப்பி நேரத்தை பார்த்தவள் மற்றதை மறந்து ஆட்டோவில் அவசரமாக ஏறினாள். பூங்காவை வந்து அடைந்த போது 10 நிமிடம் தாமதமாகி இருந்தது. அவசரமாக உள்ளே நுழைந்தாள். மேனேஜர் தணிகாச்சலத்தை கண்டாள். அவர் பாமா என்றார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றால் மன்னிப்பு கோரும் குரலில். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பை தி வே, ஐ எம் ராதாகிருஷ்ணன். ஹவு டு யூ டூ மிஸ் காயத்ரி என்றார் ஒரு பெரியவர். காயத்ரிக்கு அவரை அலுவலகத்தில் தணிகாச்சலத்துடன் பார்த்தது ஞாபகம் வந்தது. என்றாள் காயத்ரி அவரை பார்த்து. உயரமாக ஒரு 60 வயது மதிக்கத்தக்க கம்பீரமான தோற்றம், காதோறும் நரைத்த முடி அவரது கம்பீரத்தை கூட்டியது. உட்காருமா என்றார் அங்கே இருந்த நாற்காலியை காட்டி. அவள் அமர தணிகாச்சலம் தொடர்ந்தார். இவர் சாரதா ஹோட்டல் ஓனர், என்னுடைய நண்பர். இவருக்கு ஒரு நம்பிக்கையான, திறமையான, தைரியமான ஃபைனான்ஸ் மேனேஜர் வேண்டுமாம். அதான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணியேன். தேங்க்யூ சார், ஆனால் என் பிரச்சனை தீர வழி சொல்லுவதாக சொன்னீர்களே என்றால் ஞாபகப்படுத்தும் குரலில். லெட் மீ எக்ஸ்பிளைன் என்று ஆரம்பித்தார் ராதாகிருஷ்ணன். உன்னுடைய மாத சம்பளம் 75,000. நான் உன் அப்பாவிற்கு கடன் கொடுத்த ராகவனிடம் பேசி உன் வீட்டு பத்திரத்தை திருப்பி தர சொல்கிறேன். நீ என் சம்பளத்திலிருந்து அவனது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிவிடு. அவனும் பணம் வருவதினால் நான் கையெழுத்து போடுவதாலும் ஒத்துக்கொள்வான். அதுக்கு பதிலாக நீ என்னிடம் ஃபைனான்ஷியல் மேனேஜராக 2 வருஷம் வேலை செய்வதா ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும் என்றார். ராதாகிருஷ்ணனை பற்றி நல்ல விதமாக கேள்வியும் பட்டிருக்கிறார். சாரதா ஹோட்டல் ஒரு பிரபலமான ஹோட்டல், அங்கு நல்ல சம்பளத்தில் வேலை, நல்ல யோசனை தான் என்று கணக்கு போட்டவளாக ஓகே சார் என்றால் ஒப்புதலாக. ராதாகிருஷ்ணனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. மீட் யூ டுமாரோ இன் த ஆஃபீஸ் என்று எழுந்தார். உற்சாகமாக இனிப்புடன் வீட்டிற்கு சென்றாள் காயத்ரி. தாய் தந்தையிடம் விவரத்தை கூறினாள். பெண் ஆர்வமாக. தந்தையின் முகத்தில் உற்சாகம் இல்லை, பதிலாக வெற்று புன்னகை மட்டுமே இருந்தது. இதில் நாங்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை தான் பதில் சொல்ல வேண்டும். இதைவிட நல்ல சம்பந்தம் நமக்கு கிடைக்காதுமா? அதனால் அவர் சொல்வதை கேட்டு நட, நீ சந்தோஷமாக இருப்பது தான் எங்களுக்கு முக்கியம் என்றார். நான் எப்படி சுந்தரை மறந்தேன்? சரி, அவன் வீடு வாங்கும் திட்டத்திற்கு தேவையான பணம் 25,000 போக நாம் மற்றதை நம் பெற்றோருக்கு கடனுக்கும் உதவிவிடலாம். 50 சவரன் நகை மட்டும் முடியாது. இதை 2ஐயும் அவனிடம் கூறி சம்மதிக்க வைக்க வேண்டும். நாளை முதலில் வேலையில் சேர்ந்துவிட்டு அவனிடம் இது பற்றி பேசலாம் என்று நினைத்து கொண்டு உறங்கி போனாள் காயத்ரி. ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல் அது. ரிசப்ஷன் ஹால் பெரிதாகவும் அழகாகவும் இருந்தது. அங்கு தொங்கவிடப்பட்டிருந்த பெரிய கண்ணாடி விளக்கு, போடப்பட்டிருந்த வெளிர் மஞ்சள் நிற சோஃபாக்கள் சந்தன நிற சுவற்றிற்கு பொருத்தமாக அந்த ஹாலின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் கூட்டியது. சுவற்றில் மாட்டியிருந்த புகைப்படங்கள் சென்னையின் பெருமைகளை கூறுமாறு அமைந்தது. ரிசப்ஷன் ஹாலில் ரிசப்ஷனிஸ்ட் அருகில் சென்று ஐ எம் காயத்ரி, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் என்னை இங்கு வர சொன்னாங்க என்றாள் காயத்ரி.
ஒரு நிமிஷம் என்று ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காம் எடுத்து யாருக்கோ தொடர்பு கொண்டு எம்டி ராதாகிருஷ்ணன் சாரை பார்க்க ஒரு லேடி நேம் காயத்ரி வந்திருக்காங்க என்று கூறினாள். அடுத்த 10 நிமிடத்தில் ஒருவர் அங்கு வந்து காயத்ரியை ராதாகிருஷ்ணன் அழைத்து சென்றார். வெல்கம் காயத்ரி, டேக் யுவர் சீட் என்று கூறி தன் முன்னே இருந்த நாற்காலியை காட்டினார் ராதாகிருஷ்ணன். அந்த நாற்காலியில் அமர்ந்தால் அவர் 2 வருட வேலைக்கான ஒப்பந்தத்தை அவள் முன்பு நீட்டினார். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாள். ராதாகிருஷ்ணன் இன்டர்காம் எடுத்து ராஜேஷ் என்னோட ரூமுக்கு வாங்க என்று பணித்தார். அவர் அங்கு வர காயத்ரி ஹீ இஸ் ராஜேஷ், இவர் உங்களை கைடு பண்ணுவார் என்று காயத்ரியிடம் கூறி விட்டு ராஜேஷ் பக்கம் திரும்பினார் ராதாகிருஷ்ணன். ராஜேஷ், காயத்ரி இவங்க நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜர், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுங்க என்று பணித்துவிட்டு காயத்ரியிடம் ஆல் த பெஸ்ட்மா என்று கை குலுக்கினார் ராதாகிருஷ்ணன். தேங்க்யூ சார் என்று கூறி அவரிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு ராஜேஷுடன் சென்றாள் காயத்ரி. ராஜேஷ் அந்த ஹோட்டலில் பணிபுரியும் அனைவரையும் காயத்ரிக்கு அறிமுகப்படுத்திவிட்டு ஹோட்டலை சுற்றி காட்டினான். அந்த ஹோட்டலுக்கு சொந்தமான ஒரு பெரிய பேங்கெட் ஹால், குழந்தைகள் விளையாடுவதற்கான ஒரு பூங்கா, ஜிம், நீச்சல் குளம், பெரிய கார் பார்க்கிங் இடம் என்று அனைத்தும் இருந்தது. பின் அவளது அறைக்கு கூட்டி சென்றான். ஆல் தி பெஸ்ட் மிஸ் காயத்ரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை இன்டர்காமில் கூப்பிடுங்க என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு சென்றவன் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ராஜேஷ். அவனுக்கு நன்றி கூறிவிட்டு உற்சாகமாக வேலையை தொடங்கினாள். அவள் படித்த MBA பட்டமும் 2 வருட வேலை அனுபவமும் நல்ல வேலையை வாங்கி கொடுத்ததை நினைத்து அவளுக்கு திருப்தியாக இருந்தது. மாலை வீடு திரும்பியதும் தாய், மாப்பிள்ளையிடம் பேசினாயா என்றாள். அப்போதுதான் அவளுக்கு சுந்தர் ஞாபகம் வந்தது. தாய் அவனை மாப்பிள்ளை என்று குறிப்பிடுவது அவர்கள் இந்த திருமணத்தில் எவ்வளவு உறுதியாக உள்ளார்கள் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. ஆனால் அவளுக்கு அவனிடம் ஈர்ப்பு இல்லை என நினைக்கும் போதே அந்த மோதிர விரல் மச்சக்காரன் ஏனோ நினைவில் வந்தான். என்னம்மா பேசுனியா என்ற தாயின் குரல் நடப்பிற்கு கொண்டு வந்தது. இதோ பேசுகிறேன் என்று கூறியவாறு கைபேசியில் தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினாள். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பளம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்கு தான், உன் அதிக சம்பளத்தை வைத்து நாம் நம்ம வீட்டு லோனை சீக்கிரம் அடைத்து விடலாம் என்றான் ஆனந்தமாக. இவளுக்கு வெறுத்து போய்விட்டது. சோர்வாக படுக்கையில் விழுந்தாள் காயத்ரி. அடுத்த நாள் வேலைக்கு சென்றாள். அவளுக்கு வேலையே ஓடவில்லை. இந்த நேரத்தில் அங்கு வந்த ராதாகிருஷ்ணன் ஏதோ விவரம் கேட்கவும் அவள் தடுமாறினாள். அவர் அவளை கூர்ந்து நோக்கினார். என்னம்மா குழப்பத்தில் இருக்கிறாய் போல? நேற்று இருந்த உற்சாகம் இன்று இல்லையே, அதற்குள் வேலை போரடித்து விட்டதா என்றார் கேள்வியாக. இல்லை சார், வீட்டில் ஒரு பிரச்சனை என்றாள். இப்போ என்ன பிரச்சனை? அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறார். வீட்டை விற்று கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமில்லை. சுந்தர் என்னோட முழு சம்பளத்தையும் கேட்கிறார். அதனால் எப்படி இந்த கல்யாணத்தை மறுப்பது என்று யோசிக்கிறேன் சார். ஏமா, இதை அப்படியே அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்றார். அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க சார். இதை விட நல்ல சம்மதம் கிடைக்காதுன்னு ஒத்துக்க சொல்கிறாங்க சார். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை அதே வீட்டில் வாழ வைக்கணும்னு ஆசை. இதை விட நல்ல சம்மதம் கிடைத்தால் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே என்றார் ராதாகிருஷ்ணன். அவள் அவரை கூர்ந்து பார்த்தாள். நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேளுமா. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன்னு வந்து நின்றான். நான் அந்த பெண்ணை பற்றி டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் விசாரித்து பார்த்ததில் அவள் இவனுடைய பணத்திற்காக பழகுகிறாள் என தெரிய வந்தது. இதை அவனிடம் சொன்னால் நான் பழி போடுறேன் என தவறாக நினைத்து கொள்வான். எனவே கல்யாணத்தை 1 வருடம் தள்ளி வைத்தேன். அந்த பெண் நான் எதிர்பார்த்தது போலவே வேறு ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டாள். அந்த பெண் இவனிடம் நான் கல்யாணத்தை தள்ளிப்படுவதால் அவளோட அப்பா கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் செய்து வைத்ததாக நம்ப வைத்து விட்டாள். இதனால் என் பையன் என் மீது கோபமாக இருக்கிறான். எங்களை விட்டுவிட்டு அமெரிக்கா போக முடிவு பண்ணியிருக்கிறான். அப்புறம் என் வீட்டில் நடந்தவற்றை மேலும் தொடர்ந்தார்.